நமஸ்காரம். என் பணி ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 11 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. ரெண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரத்தன்று தொடங்கப்பட்டது. அதிலிருந்து தற்போது 11 ஆண்டுகள் முடிவடைந்து இன்று வைகாசி விசாகம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம். கிட்டத்தட்ட 4000 ஒலிப்பதிவுகள் ஒருவேளை, அதாவது பொது தலைப்புகளில், இன்னொரு 4000 பதிவுகள் சஹஸ்ரநாமம், உபனிஷத்து, பாரதம், கீதை என்றெல்லாம் கேட்டு வருகிறீர்கள். மொத்தத்தில் ஒரு 8000 பதிவுகளை கேட்டிருப்பீர்கள். சராசரியாக 10 நிமிஷம்னு வைத்துக் கொண்டாலும் 8000 பதிவுகளுக்கு 80,000 நிமிஷங்கள். இதை நடத்தி வைத்த ஆழ்வாருக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் திருவடிகள் வாழி. இந்த நல்ல நாளில் ஒரு விஷயத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அனபித்யம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அபித்யா, அனபித்யா. அதாவது இந்த மூன்றும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. நிஷ்பல சிந்தா, பலமற்ற பயனற்ற சிந்தனை. பயன் தரக்கூடியதாக இருந்தால் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும். இது பயன் தராது, இப்படியே தான் இழுக்கப் போகிறது என்றால் அந்த சிந்தனையை விட்டுவிடு என்கிறார்கள். அடுத்த 2வது, எந்த வகையிலாவது பிரத்தியாருடைய சொத்தை நம்மதுன்னு நினைக்க கூடாது. அதுக்குன்னு திருடி கொண்டு வந்து விட்டோம் நான் சொல்லவில்லை. இந்த சொத்து நம்மிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூட நினைக்க கூடாது. அப்புறம் 3வது, நமக்கு யாரோ என்றோ ஒரு தீங்கு செய்திருக்கிறார், மனத்தாலோ மொழியாலோ எப்படியும். இப்படி செய்து விட்டாரே என்று நினைத்து மருகுவதோ, கவலைப்படுவதோ, துன்பப்படுவதோ, திரும்ப செய்வாரோ என்று பயப்படுவதோ இது வேண்டாம். இந்த சிந்தனையினால் ஒரு லாபமும் இல்லை. இந்த மூன்றும் இல்லாவிட்டால் அதனால் நமக்கு சிறப்பான பயன் இருக்கிறதுன்னு தெரிகிறது. முக்கியமான பயன், பொழுது வீணாகாது. நமக்கொத்தர் என்ன செய்து விட்டார் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் அத்தனை நேரமும் வீண். பலனே அளிக்கப் போகாத சிந்தனையில் இருந்தால் அத்தனை நேரமும் வீண். முக்கியமாய் இந்த நேரம் நம்மிடம் சேமிக்கப்பட்டாலே இன்னும் நல்ல காரியங்களில் ஈடுபடலாம், பாசிட்டிவாக முடிக்கலாம். சில சமயங்களில் நாம் எடுத்த காரியம் நம்முடைய பாதை தவறாக போய் கூட தப்பாக போகலாம்.
லட்சியம் சரியாக இருக்கும், ஆனால் பாதை தப்பாக இருக்கும். லட்சியத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. இலக்கை அடைந்தாக வேண்டும். பாதை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் மாற்றுவோம். ஆனால் அதை நினைத்து இப்படி போய்விட்டதே என்று புலம்புவதில் லாபமில்லை. நம்மாழ்வாரே சொல்லுகிறார், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் மயல் மிகு பொழிசூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது. திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகரை வந்து பற்றுங்கள், சீக்கிரம் வாருங்கள். அதை விடுத்து பயனல்லாததை செய்து ஏன் பொழுதை வீணாக்குகிறீர்கள்? நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரமான இன்றைய நாள் பொழுதை வீணாக்க மாட்டோம், பலமில்லாத சிந்தனையில் ஈடுபட மாட்டோம். நமக்கு யாரோ என்றோ அபகாரம் பண்ணி இருந்தால், தீங்கு நினைத்திருந்தால் அதை நினைத்து புலம்பிக் கொண்டு காலத்தை வீணாக்க மாட்டோம். உறுதியாக நிற்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். என் பணியை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.